இந்த வழக்கில் போலீஸ் தரப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் சாட்சிகளோடும் ஆதாரங்களோடும் நிரூபிக்கப்பட்டிருப்பதால் காளிதாசுக்கு தீர்ப்பு எழுத போறியா? எழுது சரியா எழுது. உன் குடும்பத்துல 2 ஓட்டை குறைச்சிக்காத, காலி பண்ணிருவேன். அவனுக்கு தண்டனை கிடைக்கலன்னு கூட எனக்கு வருத்தம் இல்லை சார். ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை பார்த்து கேட்டா சார், அதான் சார் என்னால தாங்கிக்க முடியல. இந்த சட்டையை கழட்டி எறிஞ்சிட்டு அப்பவே செத்து போலான்னு தோணுச்சு சார். சார் அவர் ஃபீலிங் நியாயம் தானே சார். நீதிபதிங்கிறது இந்த நாட்டு பிரதமரையே நிக்க வச்சு கேள்வி கேட்கிற பதவி சார். நீங்க எல்லாம் பதவி பிரமாணம் எடுக்கும்போது என்ன சொல்லி சார் எடுக்கிறீங்க? யாருக்கும் பயப்படாமல், யார் பக்கம் சாயாமல், உயிரையும் துச்சமாக எண்ணி நீதியை காப்பாற்றுவேன், அப்படித்தானே? அது மாதிரி செய்றீங்களா சார்? சொல்லுங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா சட்ட புஸ்தகம் தான் எங்க கையில் இருக்கு. சட்டம் அரசியல்வாதியின் கையில் இருக்கு. நாங்களாம் சுதந்திர நாட்டின் அடிமைகள் சார். எங்களுக்கெல்லாம் வாய் தான் இருக்கு, வாய்மை இல்லை. மொத்தத்துல என்ன சட்டம் ஒரு இருட்டறையாத்தான் இருக்குன்னு சொல்றீங்க? ஆமாங்க, தெரிஞ்சே நாங்க நீதிக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு சார். சாரே എന്തിനു சிரிക്കുന്നു സാറേ? നിങ്ങൾ ഒരു IAS ഓഫീസർ അല്ലേ? IAS ஆஃபீஸர் யாரு? ஆஃப்டர் என் கார் கதவை திறந்து விடுறோம் தானே அப்படின்னு ஒரு அமைச்சர் திமிரா பேசுறாருன்னா அந்த திமிரும் தெனாவிட்டு எங்கிருந்து சார் வந்துச்சு? மிஞ்சி போனா 5 வருஷம் பதவியில் இருக்கிறவன் உங்களை இப்படி சொடுக்கு போட்டு கூப்பிடுறானே. சார், ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் பின்னால அவனுடைய கட்சி மாத்திரம் இல்ல, ஒரு பெரிய ரவுடி கூட்டமே இருக்கு. அவங்க வீட்டு நாயை தொட்டா கூட எங்க வீட்டுல உள்ள யாருக்காவது கொல்லி வைக்க வேண்டிய இருக்கு சார். அதுக்கப்புறம் நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டு உங்களை மாதிரி காட்டுக்குள்ள அனாதை நிக்கணும் சார். நீங்க எல்லாரும் இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். உங்க பலம் என்னன்னு தெரிஞ்ச எனக்கு உங்க பலவீனம் என்னன்னு தெரியாதா? உங்க குடும்பம், குழந்தைங்க, அதானே? உங்களை கடத்தின அந்த நிமிஷத்துல இருந்து உங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் எங்க போராளிகள் 5 பேர் பாதுகாப்புக்கு இருக்காங்க. சந்தேகம் இருந்தா உங்க வீட்டுக்கு பேசி பாருங்க சார். ஹலோ, நான் தாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம வீட்டுல யாரும் 4 பேர் துப்பாக்கி கையுமா வேலை செய்யறாங்க. பயப்படாதீங்கம்மா, உங்க பாதுகாப்புக்காக தான் நாங்க எல்லாரும் இருக்கோம். உங்க வீட்டுல மட்டும் இல்ல சார், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அதிகாரிங்க வீட்லயும் எங்க போராளிகள் பாதுகாப்புக்கு இருக்காங்க. அவங்க உயிரை கொடுத்தாவது உங்க அத்தனை பேர் குடும்பத்தை காப்பாற்றுவாங்க சார். தவறு நடந்தா கோவப்படும் பாரதி சொன்னா, அதான் ரௌத்ரம் பழகுன்ற. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே கோபம் இருக்கு. அந்த தனி மனித கோபம் ஒட்டுமொத்த சமூக கோபமா மாறிச்சுன்னா நமக்கு மட்டும் இல்ல, அது இந்த நாட்டுக்கே நல்லது. என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட எவ்வளவு நம்பிக்கை வச்சு பேசிக்கிட்டு இன்னும் நீங்க மேல சந்தேகப்படுறீங்க. இந்தாங்க சார், முடிங்க ப்ளீஸ். எல்லாரும் அவங்க கையில் துப்பாக்கி கொடுங்க. ஒண்ணு உங்க கடமை செய்யும், இல்ல எங்க எல்லாரும் இங்கேயே சுட்டு கொன்னு புதைச்சிட்டு போயிருங்க. சுடுங்க. எங்க போராட்டமும் எங்க கொள்கையும் தப்புன்னா எங்களை சுட்டுருங்க சார். சுடுங்க. இந்த செகண்ட்ல நீங்க தான் எங்களுடைய தலைவர். ஐயோ, தலைவன் கிளைவன் பெரிய வார்த்தையில சொல்லாதீங்க சார்.
நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு சாதாரணமான தமிழன், அவ்வளவுதான். சரி, தமிழனாவே சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? அரசியல்வாதிகளோட பலம், அவங்களுடைய வலதுகை, இடதுகை, அள்ளக்கை, நொள்ளக்கை எல்லாம் அவங்களோட இருக்கிற ரவுடி பசங்க தான் சார். நாளையில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ரவுடிங் கூட இருக்கக்கூடாது. முதல்ல அவங்களை அழிங்க சார். ஓகே. என்ன கேட்ட? அன்னைக்கு நீ கேட்டல, இன்னைக்கு நான் பாறா. இது போய் பிளாக்மெயில் பண்ணியா? போடா. ஒளிஞ்சிருந்தா தெரியாதுன்னு நினைச்சியா? போடா, என்கவுண்டர்ல போடுறேன். ஆபீஸ தீ வச்சு கொடுத்தறமே உனக்கு புத்தி வரல? இப்போ உன்னை காருக்குள்ள வச்சு கொடுத்த போறேன் பாருடா. என்ன எரிச்சாலும் சரி, கொண்டாலும் சரி, இனிமே நான் உண்மையை தான் எழுத போறேன். அப்படியா? பெட்ரோல் ஊத்துக்கடா. ஏய், உள்ள இருடா. ஊத்துக்கடா. யோ ஏசி, என் தம்பி ஆதியத்துக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க. நான் யார் தெரியுமா ஐயா? அமைச்சர் ஏகாம்பரத்தோட ரைட் ஹேண்ட். வட்ட செயலாளர் சுருளி. சனியனை தூக்கி பனியனுக்குள்ள போட்டுக்கிற. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அமைச்சர் போன் பண்ணுவாரு. சார் சார் சார், அவசரப்படாதீங்க. இதுக்கு போய் அமைச்சர் எதுக்கு எனக்கு போன் பண்ணணும்? நீங்க யாரோட ஆளுன்னு தெரியாம எஃப்ஐஆர் போட்டாங்க. ஒரே ஒரு தடவை அமைச்சர் ஜட்ஜ் ரத்தவேல் சாருக்கு போன் பண்ண சொல்லுங்க. எல்லா பிரச்சனையும் லீகலா சால்வ் ஆயிடும். ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, சூர்லீரும் வட்ட செயலாளர் தம்பி ஏதோ கொலை கேஸ்ல போலீஸ் பிடிச்சி உள்ள போட்டிருக்கு. ஒண்ணு தானே? ரெட்ட கொலை. அந்த கேஸ் நாளைக்கு உங்ககிட்ட தான் வருது. அதை பார்த்து தள்ளுபடி பண்ணி பையனை விட்டுருங்க. ஐயா, வழக்கப்படி வசனம் எழுதுறது நீங்க, வாசிக்கிறது தானே நாங்க. ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு நான் சொல்லிடுறேன். பார்த்துக்குங்க. பார்த்துக்க. போட்டு தள்ளின கேஸுக்கு உங்க பவரை காட்டி பெட்டி கேஸ் ஆகிட்டீங்களே. நம்ம இலாக்கா புவரா இருந்தாலும் உங்க வாய்ஸ் பவரா தான் இருக்கு. ஜட்ஜு நம்ம ஜாதி கரையா? குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆதி கடந்த 3 வருடத்தில் செய்துள்ள 9 கொலைகளும் 4 கற்பழிப்பு 3 ஆள்கடத்தல் வழக்குகளும் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதால் ரயிலில் வர முடியாதபடி குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நான் அமைச்சர் ஏகாம்பரம் பேசுறேன். வணக்கம் சார். யோ, என்ன ஆச்சு? நேத்து வரைக்கும் நாங்க எழுதின தீர்ப்பத்தான் நீங்க வாசிச்சுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா கொம்பு முளைச்சிருச்சா? ஆமா, கொம்பு தான் முளைச்சிருக்கு. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து என் கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சு விடுறியா? கோர்ட்ல உட்காந்துருக்கிற ஓம் பதவி பெருசா, கோட்டையில உட்காந்துருக்கிற ஏன் பதவி பெருசான்னு பாத்துருமா? யோ, சும்மா சவுண்ட் விடாதயா. கோட்டு போட்டவன்லாம் கோடை நினைச்சியா? வெளியே தான் பிளாக் கோட்டு, ஆளு பிளாக் பெல்ட். எப்படி நம்ம எதுக்கு மோன? எதுக மோனை எல்லாம் நல்லா தான் இருக்கு. எதிர்த்து அடிச்சேன், நீ தாங்க மாட்டேன். ஒத்திக்கிட்டு போன வை. நான் சட்டப்படி தான் தீர்ப்பு சொல்லியிருக்கிறேன். ஓ, உனக்கு ஜாதியை விட சட்டம் பெருசா போச்சா? ஆமாயா, இத்தனை நாளா நீதி தேவதை கண்ணை மட்டும் இல்ல, எங்க கண்ணையும் கட்டி தான் வச்சிருந்தீங்க. இப்ப ஒருத்தர் திறந்துட்டார். யாரு யாரு யாரவன்? போஸ், சந்திர போஸ்.
ஜட்ஜி நம்ம சாதிக்காருன்னு சொன்னீங்க. கடைசியில வட்டத்தோட தம்பிக்கு சட்டப்படி சங்க ஊதிட்டாரு ஐயா. போய் ஸ்வீட் வாங்கிட்டு வா. இதுக்கும் ஸ்வீட்டா? நாமெல்லாம் போராளிங்க, நெருப்பா இருக்குங்க தவிர இவ்வளவு நெருக்கமா இருக்க கூடாது. அத நீ சொல்றியா? கையில கத்தி வச்சிருக்க, கொத்தி கொன்னுடுவேன். என்னை கொல்வதற்கு கத்தி எதற்கு? உன் கண்களே போதுமே. கவிதை? இன்னொரு கவிதை? உன் கண்களில் இவ்வளவு மின்சாரம் தெரிகிறதே, நீ நிலக்கரிக்கு பிறந்தவளா இல்லை நீர்வீழ்ச்சிக்கு பிறந்தவளா?